Welcome to Chinmaya IAS Academy. So, how many consecutive zero are there at the end of the integer obtained in the product 1 power 2, 2 power 4, 3 power 6, 4 power 8, etc. up to 25 power 50. இது 2024 UPSC CSATல கேட்ட ஒரு question. இதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், செய்ய போறோம். ஓகேங்களா? So, number of zero at the end of the given expression, it's always depends on number of tens present in the given expression. For example, பார்ப்போம். இப்போ 1 into 20 அப்படின்ற. So 1 into 20, it can be written as 20ங்களா? இப்போ இந்த 20ல எத்தனை 10 தான் present ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து only 1 10 தான் present ஆயிருக்கு. So the resultant value ends in how many zero? Only 1 0. Which means 12 into 10 into 10 அப்படின்ற. அப்போ இதனுடைய வேல்யூ என்ன? 1200. The number 1200 ends in how many zero na? 20. காரணம் என்ன? அந்த given expressionல எத்தனை 10 வந்து present ஆயிருக்குன்னா 2 10s வந்து present ஆயிருக்கு. அதனால answer figure ends in how many zero na? 20 அப்படின்னு சொல்றோம். So 123 into 10 into 10 into 10. What is the answer? 123,000. Which means 1,23,000. 1,23,000 ends in how many zero na? 30. இப்போ ரீசன் என்ன? எத்தனை 10 present ஆயிருக்கு? 1 2 3 3 10 வந்து present ஆயிருக்கு. அதனால answer figure ends in how many zero அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 30 அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒரு வேல்யூ நம்ம பார்க்க போறோம் வந்துட்டு, ஓகேங்களா? இப்போ 25 into 8 அப்படின்ற. இப்போ 25 into 8 அதனுடைய வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 200. The value of 200 ends in how many zero அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. அப்போ அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 200 ends in 20ன்றதுனால இதுல எத்தனை 10 present ஆயிருக்கும்? ஆக்சுவலா 2 10s present ஆயிருக்கும். ஆமா இல்லைங்களா? ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு 10s இல்லை. இங்க இருக்கக்கூடிய மல்டிப்ளையர் என்ன? 25. இங்க இருக்கக்கூடிய மல்டிப்ளையர் என்ன? 8. அப்ப இந்த ரெண்டு மல்டிப்ளையரும் என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 10 வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்ப எந்த ரெண்டு நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 10 வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும், செய்யணும். ஓகேங்களா? அப்ப 10ன்றது பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரா? ஸோ காம்போசிட் நம்பர். அப்ப எந்த ரெண்டு பிரைம் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 10 கிடைக்குதுன்னு பாருங்க. இப்ப எந்த ரெண்டு நம்பருங்க? 2 into 5. 2 into 5. அப்போ ஒரு 2வையும் ஒரு 5 நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 10 வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. அப்போ அந்த given numerical இல்ல அந்த given expression வந்து எத்தனை 10s வந்து present ஆயிருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we have to find out how many 2s and how many 5s are there. சரிங்களா? how many 2s and how many 5s are there அப்படின்றத பார்க்கணும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த 25 இருக்கு இல்லையா? அப்போ இந்த 25ல எத்தனை 5 present ஆயிருக்கு? ஸோ 1 and 2 5s present ஆயிருக்கு. 8 இருக்கு இல்லைங்களா? அந்த 8ல எத்தனை 2s வந்து present ஆயிருக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ 8 can be written as 2 into 2 into 2. இதுல எத்தனை 2s present ஆயிருக்கு? 3 2s வந்து present. அப்ப நம்பர் ஆஃப் 2s வந்து எத்தனை இருக்குன்னா 3 இருக்கு. நம்பர் ஆஃப் 5s வந்து இங்க எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு எத்தனை இருக்குங்க? 2 இருக்கு. என்ன இருக்குங்க? 2 இருக்கு. ஸோ இப்போ எத்தனை பேர் தான் நம்மளால ஃபார்ம் பண்ண முடியுன்றதை பார்க்கணும், சரிங்களா? அப்ப if you want to form a pair அப்படின்னா we have to give the priority for least or most ஆனா least கவுண்ட்டுக்கு தான் priority கொடுக்கணும். அப்ப நம்பர் ஆஃப் 5s வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா வந்துட்டு கம்மியா இருக்கு. எதை கம்பேர் பண்ணும்போது? நம்பர் ஆஃப் 2s கம்பேர் பண்ணும்போது. அப்ப எத்தனை பேர் தான் பாசிபிள் அப்படின்னா 2 பேர் தான் பாசிபிள். அப்ப 2 பேர் பாசிபிள்னா அதோட மீனிங் என்ன? 2 10s வந்து நம்மளால ஃபார்ம் பண்ண முடியும். 2 10s என்ன பண்ண முடியும்? ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடுல 2 10s present ஆயிருக்கு அப்படின்னா அப்ப ரைட் ஹேண்ட் சைடு which means the answer figure ends in how many 0 அப்படின்னு கேட்டீங்கன்னா 20ல முடியும். The same logic only we are going to apply for this question. ஓகேங்களா? என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? 1 2 3 4 5 அப்படின்றது ஒரு நேச்சுரல் நம்பர் சீக்வன்சஸ் தான். பேஸை மட்டும் நான் சொல்றேன். ஸோ பவர் பாருங்க வந்துட்டு என்ன இருக்கு? அப்படியே டபுள் பண்ணிருக்காங்களா? பேஸ் அப்படியே என்ன பண்ணிருக்காங்க? டபுள் பண்ணிருக்காங்க. ஸோ 1ன்றது இங்க என்னவா இருக்கு? பேஸா இருக்கு. அப்போ பேஸை டபுள் பண்ணும்போது என்னது? 2 பேஸா இருக்கு. 2 டபுள் பண்ணா 4, 3 டபுள் பண்ணா 6, 4 டபுள் பண்ணா என்னது? 8. அப்ப என்ன பண்ணிருக்காங்க?
ஒரு நேச்சுரல் நம்பருடைய சீக்வன்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நேச்சுரல் நம்பருடைய சீக்வன்சஸ். ஆனா பவர் என்ன பண்ணிருக்காங்க வந்துட்டு அந்த பேஸை டபுள் பண்ணி எழுதிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்துட்டு நம்பர் ஆஃப் டூஸ் வந்து எக்ஸஸா இருக்குமா அல்லது நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் வந்து எக்ஸஸா இருக்குமா அப்படின்றத பார்க்கணும். அப்போ நீங்க கொஞ்சம் அப்சர்வ் பண்ணீங்கன்னாவே ஈஸியாவே சொல்லிடலாம், நம்பர் ஆஃப் டூஸ் வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் ஃபைவ்ஸ் இன் த கிவன் எக்ஸ்பிரஷன். You know what is the reason? கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஆல்டர்னேட் நேச்சுரல் நம்பரும் எதனுடைய மல்டிபிளா இருக்கும்? ஈவன் நம்பருடைய மல்டிபிளா இருக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஈவன் நம்பருடைய மல்டிபிள். அதோட மீனிங் வந்துட்டு எல்லா ஆல்டர்னேட் நேச்சுரல் நம்பரும் ஈவன் நம்பரா இருக்கும். எல்லா ஈவன் நம்பரும் எதனுடைய மல்டிபிளா இருக்கும் அப்படின்னா 2 உடைய மல்டிபிளா இருக்கும். 2 உடைய மல்டிபிளா இருக்கும். இந்த பாயிண்ட் புரியுது இல்லைங்களா? அப்ப எல்லா ஆல்டர்னேட் நேச்சுரல் நம்பர்லயும் மினிமம் ஒரு 2ஆவது இருக்கும். அப்ப ஆப்வியஸா நம்பர் ஆஃப் 2 இஸ் கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் 5 இன் த கிவன் எக்ஸ்பிரஷன். அப்ப எதை ஃபோக்கஸ் பண்ணா போதும் வந்துட்டு நம்பர் ஆஃப் 5 வந்துட்டு இதுல ஃபோக்கஸ் பண்ணா போதும். அப்போ 1ல இருந்து 25 வரையும் இருக்கக்கூடிய 5 உடைய மல்டிபிள்ஸ், 5 உடைய என்னதுங்க மல்டிபிள்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ 5 உடைய மல்டிபிள்ஸ் ஃப்ரம் 1 to என்னது 25. ஸோ 5 இருக்குங்களா, அடுத்து என்ன இருக்கு 10 இருக்கு, அடுத்தது 15, அடுத்து என்னங்க 20, அடுத்தது 25ங்களா. அப்ப பேஸ் எழுதிட்டேன் வந்துட்டு ஃப்ரம் 1 to 25ல இருக்கக்கூடிய 5 உடைய மல்டிபிள்ஸ் எழுதுறேன். இப்போ என்ன பண்ண பவர் எப்படி எழுதிருக்காங்க, பேஸை டபுள் பண்ணி எழுதிருக்காங்க. அப்ப 5 2s என்னது 10, 10 2s என்னதுங்க 20, 15 2s என்னதுங்க 30, 20 2s என்னதுங்க 40, 25 2s என்னதுங்க 50. இப்போ நம்ம இங்க பார்க்கணும் இதுல எத்தனை 5s வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ நம்பர் ஆஃப் 5s பிரசன்ட், எத்தனை 5s, நம்பர் ஆஃப் 5s பிரசன்ட். அப்ப இதுல எத்தனை 5 பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னும் போது இதை நான் எப்படி எழுதுறேன்னா 1 into 5 பவர் என்னது 10. அப்ப இதுல எத்தனை 5 பிரசன்ட் ஆயிருக்கு, 10 டைம்ஸ் வந்துட்டு 5 வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அதாவது 10 டைம்ஸ். இப்போ இந்த 10 எப்படி எழுதலாம்னா 2 into 5 whole to the power of 10 ன்னு எழுதலாம். அப்ப இதுல எத்தனை 10 பிரசன்ட் ஆயிருக்கு, சாரி 2 into 5 whole to the power of என்னதுங்க 20. அப்ப இதுல எத்தனை 5s வந்து பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா வந்துட்டு 20 டைம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. The same manner 15 எப்படி எழுதலாம்னா 3 into 5 whole to the power of என்னதுங்க 30. அப்ப 5 இதுல எத்தனை பிரசன்ட் ஆயிருக்கு, 30 டைம்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. 20 can be written as 4 into 5 whole to the power of என்னதுங்க 40. ஸோ இதுல 45s வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதே 15 பாத்தீங்க 25 பாத்தீங்கன்னா 5 into 5. அப்ப 5 into 5 எப்படி எழுதலாம் 5 square whole to the power of என்னதுங்க 50. ஸோ இது ரீரைட் பண்ணீங்கன்னா 5 பவர் என்னது வந்துட்டுங்க 100. அப்ப எதுல 5 பிரசன்ட் ஆயிருக்கு, இந்த 100 5s வந்துட்டு பிரசன்ட் ஆயிருக்கு. அப்போ ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 5s வந்து பிரசன்ட் ஆயிருக்குன்றது பண்ணா, ஸோ we have to add all the value, எல்லா வேல்யூ நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது 200. அப்ப எத்தனை 5s வந்து பிரசன்ட் ஆயிருக்கு வந்துட்டு 200 5s பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால எத்தனை பேர் உங்களால ஃபார்ம் பண்ண முடியும், 200 பேர் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். அப்ப 200 பேர்னா அதோட மீனிங் என்னது 200 10s இருக்கு அந்த given expression. அப்ப 200 10s இருக்குன்னா the resultant value ends in how many 0 அப்படின்னா வந்துட்டு 200 0வா. So option D. Okay, thank you.